Hey guys, welcome to ABCRS But channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பனானா மில்க் ஷேக், அதாவது வாழைப்பழத்தில் பண்ண போகிற மில்க் ஷேக் வித் நட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யம்மியாக இருக்கும். ஸோ இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பழுத்த 2 பனானா எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன பனானா பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 டேட்ஸை வந்துட்டு பேரிச்சம்பழத்தை வந்துட்டு நான் கட் பண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு 7-8 கேஷ்யூ முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7-8 பாதாம் வந்துட்டு, அதாவது ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்துட்டு பவுடர் வச்சுருக்கனால அதை ஊற வைக்கல. ஸோ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு தண்ணியில் ஊற வைக்கிறது சுடு தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இமீடியட்டாக டிசைட் பண்ணனால சுடு தண்ணியில் ஊற வச்சேன். ஸோ இது வந்துட்டு பனானாவோட நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற டேட்ஸ் அண்ட் கேஷ்யூ ஆல்மண்ட்ஸை நம்ம சேர்த்துக்கணும். நான் ஆல்மண்ட் பவுடராக சேர்த்துருக்கேன். அந்த ஆல்மண்ட்ஸ் நான் சேர்க்கலை. ஆல்மண்ட் பவுடர் 2 to 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 glasses ஆஃப் மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிளாஸ்க்கு 2 டீஸ்பூன் கணக்குக்கு நான் 6 டீஸ்பூன் போடுறேன். டேட்ஸ் இருக்கிறனால ஸ்வீட்னஸ் நிறையவே இருக்கும். நல்லா பழுத்த பனானாங்கிறனால நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை 30 seconds to 1 minute நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம மில்க் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ஜூஸோடு நம்ம மில்க் ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி எடுத்துடுங்க. அதோட மில்க் ஷேக் ரெடி. அண்ட் இது மேலே நீங்கள் டாப்பிங்காக என்ன வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அண்ட் மில்க் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கோல்டு மில்காக எடுத்து வச்சுக்கோங்க. சில்லுன்னு குடிக்கணுன்னா நீங்கள் ஜூஸ் பண்ணிவிட்டு மில்க் ஷேக்காக பண்ண பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. மில்க் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம குடிச்சிடலாம். அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ யம்மி டேஸ்டி பனானா நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஃபேமிலியோடையுமே ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வருவாங்க மேடம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு. வந்தாச்சு. ஸோ ஓகே, ஸோ மேடம்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தி பனானா மில்க் ஷேக் ரெடி. கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.